காணாமல் தேடி நிலைமை என்ன சொல்லணும்னா பீகார் அரசியல் இங்கே வராது, வர முடியாது. அதாவது கட்டமைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம். பீகாரில் நடந்தது தில்லுமுள்ளு எவ்வளோ செய்தாலும் அங்கு உள்ள மக்களுக்கு தான் தெரியும். ஆக உஷாரா மக்கள் இருப்பார்கள், தமிழ்நாட்டு மக்கள் உஷாராக இருப்பார்கள். யார் எப்ப நமக்கு நல்லது செய்கிறார்கள், நம்முடைய கஷ்டகாலத்தில் யார் உணர்ந்து பணியாற்றுகிறார் என்று எடை போடுவார்கள். அவருடைய முதல்வருடைய உழைப்பின் காரணமாக தான் 40 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம். இப்ப 40 நாடாளுமன்றத்தில் தோற்றவர்கள் இப்ப 4 பக்கம் ஒன்றா செய்றாங்க. 4 பக்கம் 4 திசையில வந்து இப்ப மைக் விளம்பரம் பண்றாங்க. ஒரு பக்கம் அங்கிட்டு போறாரு, ஒரு பக்கம் நீதி கேட்க போறாராம், யார்கிட்ட அவங்க அப்பாட்ட நீதி கேட்க போறாரு தெரியல. ஒரு பக்கம் மொத்த போறாரு, அவர் மைக் கேட்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து திரு அன்புமணி தமிழக அரசு மீது விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காரு. தமிழக முதலமைச்சர் 7 நாடுகளுக்கு போனாரு, ஒரு பைசா கூட முதலீடு வரல அப்படிங்கிறாங்க. திரு அன்புமணி எஸ்ஐஆர் பாதிப்பு கட்சிக்கு இருக்கும் அப்படின்னு எஸ்ஐஆர் பாதிப்பு அது பாதிப்பு இருப்பாதான் உஷாரா இருக்கும்னு சொல்லி இப்ப முதல்வர் என்ன பீகார்ல இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுத்தாங்களோ அதே நமக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் எஸ்ஐஆரை பற்றி அப்படி விழிப்புணர்வு ஆற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த அளவுக்கு பீகார் இப்பயே விதை போறாரு. அதான் உஷாரா இருக்க வேண்டும் தமிழக மக்கள். ஏன்னா இப்ப இவங்கெல்லாம் முன்ன எஸ்ஐஆர் ஆதரிக்கிறார்கள்.